Hi friends, welcome to Electrical and More channel. Today we are discussing about role of maintenance engineer. Role of maintenance engineer. Electrical engineer maintenance role என்னன்றதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்ஜினியரிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா objective of maintenance team, a daily inspection of all equipment, a daily PMS like E1, E2, E3 and OE to be complete time to time, ensure a safe working environment, minimizing overall maintenance cost, minimizing unplanned maintenance. ஏன் unplanned maintenance minimize பண்ணணும் அப்படின்னா unplanned maintenance minimize பண்ணாதான் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எப்படின்னா தேவையில்லாத மெயின்டெனன்ஸ் வருது அப்படின்னா சரியான எக்யூப்மெண்ட் வந்து நீங்கள் அதனால் அன்பிளான் மெயின்டெனன்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணணும். டவுன் டைம் வந்து குறைக்கணும். மேக்ஸிமைசிங் த யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் ஆல் பிளான்ட் அசட்ஸ். பிளான்ட்டில் இருக்கிற எல்லா விதமான எக்யூப்மெண்ட்டுக்கும் அதோடய லைஃப் டைம் வந்து எவ்வளோ நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கே நீங்கள் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணால் தான் அது பண்ண முடியும். இதுதான் வந்து எலக்ட்ரிக் இன்ஜினியருடைய மெயின் டெய்லி இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ஆல் எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரை ஃபஸ்ட்டு டெய்லி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. என்னென்னலாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செக்கிங் ஆஃப் கிரிட்டிக்கல் மோட்டார் டெம்பரேச்சர். இப்போ மோட்டருடைய டெம்பரேச்சர் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணணும், டெய்லி இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அடுத்தது கிரிட்டிக்கல் மோட்டார் வைப்ரேஷனை வந்து நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணணும். மோட்டார் எர்த் டெர்மினல் டைட்னஸ் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணணும் டெய்லி. அப்நார்மல் நாய்ஸ் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மானிட்டர் பண்ணணும். மோட்டர் சைடு ஈவன் ஃபீடர் மோட்டார் போத் சைடு எனி நாய்ஸ் வருதா அப்படின்றது வந்து நாய்ஸ் செக் பண்ணணும். அப்புறம் பேட்ரி ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் வந்து இப்போ பேட்ரி வந்து நீங்கள் வந்து அதில் பேனல் போர்ட்லேயே இருக்கும், டிஸ்பிளே ஆகிருக்கும் மீட்டர்ஸ்லாம். அதில் உள்ள மீட்டர்ஸ் வந்து கரெக்டான வேல்யூ ஷோ ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணணும். அதை சரி ஜென்ரல் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், பேனல் போர்ட் ஆஃப் எம்சிசி, பிஎம்சிசி, எஸ்டி பேனலு, இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். டெய்லி இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் பேனல் போர்ட் ஆஃப் எம்சிசி, பிஎம்சிசி, எஸ்டி பேனல் இதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஜென்ரல் செக்கிங் ஆஃப் ஆல் நியூமெரிக்கல் அண்ட் விஎஃப்டி ரிலேஸ், அப்சர்வ் எனி ஃபால்ட் நீட் டு சால்வ். ஓகே, இதெல்லாம் வந்து ஜென்ரல் இன்ஸ்பெக்ஷன். E1 மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E1 மெயின்டெனன்ஸில் என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோட ரோல் என்ன? செக்கிங் அப்நார்மல் நாய்ஸ் ஃப்ரம் மோட்டார் ஆர் ஃபீடர் சைடு, இது மெயின் பாயிண்ட்டு 1. அடுத்தது செக்கிங் சீலிங் ஆஃப் மோட்டார் டெர்மினல் பிளாக்கு, ஃபீடர் சைடு எனி கிளாண்ட் ஹோல்ஸ் அவைலபிள் நீட் டு செக் த மோட்டார் டெர்மினல் பிளாக். பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஹோல்ஸ் எதாவது இருக்கா, டெர்மினல் பிளாக் எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் எதாவது இருக்குதுன்னா அதை வந்து கரெக்டாக அரெஸ்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பேனல் சைடு ஏதாவது கிளாண்ட் ஹோல்ஸ் இது மாதிரி இருந்ததுன்னா அதில் தேவையில்லாத பூச்சிகள் இது மாதிரிலாம் உள்ளே வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி விடுறது வாய்ப்புகள் அதிகமாக. பள்ளி உள்ளே லிசார்ட் அந்த ஹோல்ஸ் வழியாக பேனல் ஹோல்ஸ் வழியாக பள்ளி இது மாதிரி சின்ன பூச்சியெல்லாம் உள்ளே வந்துச்சு அப்படின்னா அந்த பேனல் போர்டு பஸ்பார் என்ற சென்டரில் வந்து மாட்டிக்கிட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகிறது வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் அந்த எந்த ஹோல்ஸும் இல்லாமல் நம்ம கரெக்டாக அரெஸ்ட் பண்ணிடணும். அடுத்தது ஸ்டேட்டஸ் ஆஃப் டபுள் எர்த்திங் ஆஃப் மோட்டார். மோட்டர் டபுள் எர்த்திங் பண்ணிருக்கான்னு பார்க்கணும். பேனல் போர்டு டபுள் எர்த்திங் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் த டெம்பரேச்சர் இன் மோட்டர் ஃபீடர் சைடு. மோட்டரில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு பார்க்கணும். ஃபீடர் சைடு வந்தீங்கன்னா ஒரு டெர்மினலுக்குடைய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணணும். செக் த மோட்டார் வைப்ரேஷனு, அதாவது மோட்டார் லோட் ஆம்ஸு, ஃபாலோ த லூப்ரிகேஷன் ஷெட்யூல் ஆஸ் பர் பிளானிங். இப்போ பெரிய மோட்ரு அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து க்ரீஸிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மோட்டருக்கு. அப்போ க்ரீஸிங் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா அதில் வந்து நேம் பிளேட்லேயே போட்டுருப்பாங்க இத்தனை ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணணுன்னா நீங்கள் அதை வந்து ஷெட்யூலிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை ஷெட்யூலிங் பண்ணி ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஷெட்யூலிங் நீட்டாக இது பண்ணி அதை வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட்னா இப்போ வந்து ஒரு இவ்வளோ நேம் பிளேட்லேயே வரும் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி க்ரீஸ் அடிக்கும், எவ்வளோ ரன்னிங் ஹவர்ஸ் இன்டர்வல் அடிக்கணும் அப்படின்றது நீங்கள் அதுக்கு ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும்.
PME1 இப்போ மெயின்டெனன்ஸ் பார்க்குறீங்க. இப்போ அதில் வந்து என்னென்ன பார்க்குறோன்றது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த டெம்பரேச்சரை செக் பண்ணுறோமா, இந்த மோட்டருக்கு இப்போ டெம்பரேச்சர் மீட்டர் இருக்கான்னு வச்சு நீங்கள் வந்து மோட்டர் டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணணும். அதே மாதிரி வைப்ரேஷன், இந்த வைப்ரேஷன் மீட்டர் இருக்குது, வைப்ரேஷன் மீட்டர் வச்சு வைப்ரேஷன் செக் பண்ணுறோம். வைப்ரேஷன் என்ன வருதுன்றது வந்து நீங்கள் இங்கே நோட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நோட் பண்ணிக்கணும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டாரு மோட்டர் எர்த்திங் வந்து எப்படி இருக்குன்றது வந்து இதை போட்டிருக்குன்னா இதாக இருக்குது பாருங்கள். மோட்டர் எர்த்திங் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டைட்னஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணுறோம் PME1. அடுத்தது செக் த மோட்டார் லோட் கரண்ட்டு. இது வந்து ஃபீடர் சைடு வந்து மோட்டர் லோடு அவசியம் எவ்வளோ எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். செக் பண்ணி நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த செக் த ஃபீடர் சைடு டெர்மினலில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணுறோம். இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா PME1 கேட்டகரியில் வந்துடும். அடுத்தது PME2 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா PME2ல் சில பாயிண்ட்ஸுகள், சில இதை வந்து நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா PME1 அப்படின்றது வந்து அது வந்து நீங்கள் வந்து ரன்னிங் மெயின்டெனன்ஸ், அது ரன்னிங்லேயே பார்த்துக்கலாம். இப்போ PME2 அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீடரை வந்து ஐசோலேட் பண்ணிட்டு தான் அதை பார்க்கணும். ஃபீடர் ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னா எனர்ஜி பார்ட்டு அதுக்கு வந்து லோட்டோ போடணும், லோட்டோ. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ட் பவர் கான்டாக்டர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இன்ஸ்பெக்ட் தெர்மல் OLR இருக்கும். இப்போ ஒரு மோட்டருக்கு வந்து OLR யூஸ் பண்ணியிருப்பீங்க, அது வந்து நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அது OLR செட்டிங் ரேஞ்ச் வந்து அந்த மோட்டர் ஓவர்லோடை விட மேக்ஸிமம் 90% வரைக்கும் செட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் ரைஸ் பண்ணணும், 90% மேலே ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மோட்டரோடைய பர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு சில மோட்டர் தான் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் மோட்டர் வந்து 90%க்குள்ளே தான் வந்து மோட்டர் வந்து நார்மல் ரன்னிங் ஆப்ரேஷனில் இருக்கும். ஓகே. அடுத்தது இந்த பவர் அண்டு கண்ட்ரோல் ஒயரிங் டைட்னஸ்ஸு, மோட்டருடைய பவர் கேபிள் டைட்னஸ்ஸு. அடுத்தது மோட்டர் சைடு அண்ட் LPB சைடு அண்ட் ஃபீடர் சைடு ஆல் சைட்ஸ் வந்து பவர் அண்ட் கண்ட்ரோல் டெர்மினல் டைட்னஸ் வந்து செக் பண்ணணும். அடுத்தது செக் டைட்னஸ் ஆஃப் மோட்டார் டெர்மினல் பேஸ் போல் நட் அண்ட் டெர்மினல் பேக்ஸோடைய போல் நட்டு. டெர்மினலை செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மோட்டரை கவர் பண்ணிவிட்டு அதோடைய டைட்னஸ் எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஒன்ஸு இந்த மோட்டார் அண்டு LPB டபுள் எர்த்திங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். டபுள் எர்த்திங் இல்லை, ஏதாவது எர்த்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா அதை வந்து நீட் டு கரெக்ட் இமீடியட்லி. ஓகே. செக் த மோட்டார் மெகர் வேல்யூ, மோட்டரோடைய மெகர் வேல்யூ, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இதெல்லாம் வந்து மோட்டர் ஓப்பன் பண்ணி அது டைட்னஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் மெகர் வேல்யூ, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணுவோம். மெகர் வேல்யூ, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து மோட்டரோட ஹெல்த்தினஸ் என்னன்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அது மெகர் வேல்யூ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா OL அப்படின்னு 500 வோல்ட் மெகர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி இன்ஜெக்ட் 500 வோல்ட் வந்து இன்ஜெக்ட் பண்ணி பேஸ் டு எர்த்துக்கு டெர்மினலில் வைக்கும் போது இன்ஃபினிட்டி வரணும். இன்ஃபினிட்டி வந்ததுன்னா வெரி குட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா மினிமம் ரெக்கவர்டு வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா KB+1 வரும். KB+1 மெகர் வேல்யூ இருந்ததுன்னா மினிமம் ரெக்கவர்டு வேல்யூ டு ஸ்டார்ட் த மோட்டார். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 460 வோல்ட் 480 வோல்ட் மோட்டர் அப்படின்னா 1.48 மெகோம் இருந்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். மேக்ஸிமம் மோட்டர் பார்த்தீங்கன்னா 1.8 அதெல்லாம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஹீட்டிங் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த மோட்டர் வந்து இது ஹீட்டிங் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹாலஜன் ஃபிட்டிங் வச்சு ஹீட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆக மெகர் வேல்யூ வந்து ரைஸ் ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த டிஃபரெண்ட் அப் அந்த மோட்டர் ரேஞ்சை பொறுத்து வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து மாறும். இப்போ ஹையர் ரேஞ்ச் மோட்டர் வந்ததுன்னா லோ வேல்யூவாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. லோ வேல்யூ மோட்டருக்கு வந்து ஹையர் ரேஞ்சாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அடுத்தது ப்ராப்பர் சப்போர்ட்டிங் அண்ட் கிளாம்பிங், அந்த பவர் கேபிள் அண்ட் கண்ட்ரோல் கேபிள்லாம் ப்ராப்பர் சப்போர்ட்டிங் இருக்கா, கிளாம்பிங்லாம் பண்ணியிருக்கா அப்படின்றது தான் பார்க்கணும். LPG சைடு, ஃபீடர் சைடு, மோட்டர் சைடு எல்லா சைடுமே. அது இன்ஸ்பெக்ட் த புஷ் பட்டன் எலமெண்ட் வந்து ரஸ்ட் ஆகிரு, கரோஷனு இது மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா, ரொம்ப டேமேஜாக இருக்குதுன்னா அது இமிடியேட் டு பி ரீப்ளேஸ்ட் இமிடியேட்லி ஆன் த ஸ்பாட். அடுத்து இன்ஸ்பெக்ட் த ப்ராப்பர் ஆப்ரேஷன் ஆஃப் புஷ் பட்டன். அதை வந்து நீங்கள் 2-3 டைம் வந்து ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் ஆகுதான்னு செக் பண்ணணும். அப்படி ஆகலை, அதில் ஏதாவது ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நேர் டு பி ரீப்ளேஸ்ட் இமிடியேட்லி ஆன் த ஸ்பாட். ஓகே. நெக்ஸ்ட்டு
இப்போ இதோடைய விஷுவல்ஸ் பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா லோட்டோ போடுறோமா, லோட்டோ போட்டுறோம். லோட்டோ வந்து இப்படி தான் அந்த டேக் போட்டிருக்கோம். அந்த டேக்கில் வந்து நீங்கள் வந்து என்ன எக்யூப்மெண்ட் நேமு, யார் எடுத்திருக்கா, பேர், எவ்வளோ டியூரேஷன் ஆஃப் டைம், ஒர்க் டியூரேஷன் ஆஃப் டைமு, இது எல்லாத்தையுமே அதில் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிவிட்டு ஐசோலேட் பண்ணி நம்ம மெக்கானிக்கல் ஒர்க் எடுத்தோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்கிட்ட கொடுக்கணும் கீயை, ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கீ கொடுத்துட வேண்டியதான். இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்கிட்ட கொடுத்துட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வந்து ஒர்க் முடிச்சுட்டு இப்போ ஒரே எக்யூப்மெண்ட்டுக்கு 3 டிபார்ட்மெண்ட்டில் வேலை எடுத்துருக்காங்கன்னா ஒரு 3 லோட்டை போட்டுருவாங்க. ஒரு லோட்டை ஒரு டிபார்ட்மெண்ட் முடிய ஒரு லோட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கிறவங்க அவங்க வந்து ஃபீல்ட் ரவுண்ட்ஸ் போயிட்டு ஒரு டைம் வந்து எக்யூப்மெண்ட்டில் யாராவது வேலை பார்க்குறாங்களா எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லோட்டோவை ரிலீஸ் பண்ணணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதர்வைஸ் ஃபேட்டல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சேஃப்டி வைஸ் நோ காம்ப்ரமைஸ். ஓகே, மோட்டார் டெர்மினல் டைட்னஸ் வந்து செக் பண்ணணும். இதோ போட்டிருக்குன்னா டைட்னஸ் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணுறாங்க. இதோ செக் பண்ணுறாங்க பாரு, RY, YB, BR அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூலாம் செக் பண்ணி நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்தோம்னா மெகர் வேல்யூ பார்க்குறோம். மோட்டருக்கு மெகர் வேல்யூ. அடுத்து PME2ல் மோட்டர் மெகர் வேல்யூ செக் பண்ணுறோம். மெகர் வேல்யூ பார்க்கும்போது மெகர் கரெக்டாக ஒர்க் பண்ணுதா இல்லையான்றது வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெகரை வந்து எர்த்து டு எர்த்து வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். எர்த்து டு எர்த்து வச்சுட்டு இப்போ வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணும்போது 0 வரும் முள். இந்த முள் பார்த்தீங்கன்னா 0ல் காமிக்கும். 0ல் இருந்ததுன்னா இப்போ மெகர் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு ஃபேஸ் டு எர்த்துக்கு வேல்யூ செக் பண்ணணும். ஃபேஸ் டு எர்த்து வேல்யூ செக் பண்ணிட்டீங்கன்னா இதோ முள் இங்கே வந்து நிற்கிதா, 240 மெகோம் வந்திருக்கு. நமக்கு 1.82 மெகோம் அபோவ் இருந்தாலே வந்து திஸ் ஒன் அபோவ் 240 மெகோம். இட்ஸ் ஓகே. த மோட்டார் இஸ் குட் கண்டிஷன். மோட்டார் எர்த் ஃபவுண்ட் நார்மல். இந்த எர்த்திங்லாம் பார்க்கணும், எர்த்திங்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஃபீடர் சைடு வரும். ஃபீடர் சைடு வந்தீங்க பவர் கான்ட்ராக்டர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் OLR பவர் கான்ட்ராக்டர் இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உள்ளே அந்த ஸ்லைடிங் கான்ட்ராக்ட், மூவிங் கான்ட்ராக்ட் இதெல்லாம் இருக்கும். அந்த மூவிங் கான்ட்ராக்ட் வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். கொஞ்சம் கரோடான மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஃபுல்லாக CRC போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் போடலாம். ரொம்ப டேமேஜாக இருந்ததுன்னா இமீடியட்டாக ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்பேர் எடுத்து அந்த கிட்டு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அடுத்து இன்ஸ்பெக்ட் OLR செக் அண்ட் ரேஞ்ச் அண்ட் செட்டிங். இந்த OLRோடைய ஆம்ஸ் ரேஞ்சு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ டு எவ்வளோ இருக்குது, அது செட்டிங் ஆம்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்ம மோட்டருடைய OLRோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். மோட்டருடைய ஃபுல்லோட விட இது வந்து 90% ஆஃப் ஃபுல்லோட கரண்ட்டு தான் இது செட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் அலோவபிள் ஆஃப் செட்டிங் கரண்ட்டு 90% ஆஃப் த ஃபுல்லோட் கரண்ட்டு. நெக்ஸ்ட்டு செக் டைட்னஸ் ஆஃப் டெர்மினல் பிளாக்கு. டெர்மினல் பிளாக் இது இருக்குது, இதோடைய டைட்னஸ் ஃபுல்லாக செக் பண்ணணும். திஸ் இஸ் அ கண்ட்ரோல் ஒயரிங் டெர்மினல், திஸ் இஸ் த பவர். இது எல்லாத்தையும் இது CT, இது எல்லாத்தையும் எனக்கு பக்காவாக செக் பண்ணிடணும் ஒரு டைமு. அடுத்தது செக் த கிளாண்ட் ஹோல்ஸ். இந்த டெர்மினல் கேபிள் ஏறுத மோட்டர்ஸ் ஃபீடர் சைடு இதில் 2 ஹோல்ஸ் ஏற்கனவே இருந்திருக்கு, அதை வந்து டம்மி போட்டு அடைச்சிருக்கோம். இதே மாதிரி ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணும் போதும் அந்த டம்மி ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா கூட நம்ம மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணிடணும். அதை எடுத்துகிட்டு புது டம்மி பண்ணணும். இதுதான் E2. Combined of E1 and E2 is known as PME3. PME3 also carried out as per PM schedule. Okay. PMOE அப்படின்னா இது மேஜர் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து இப்போ மோட்டரை வந்து டோட்டலாக வந்து ஓவராலிங் பண்ணுறது. மோட்டரை டோட்டலாக பிரித்து அது எண்டு கவர் பிரிச்சுட்டு ஃபேன் கவர் ரிமூவ் பண்ணிட்டு எண்டு கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு பேரிங் ரிமூவ் பண்ணணும். பேரிங் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். மோட்டர் 2 hours 3 hours ஹீட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வார்னிஷ் அடிக்கணும். ஹீட்டிங்கில் வார்னிஷ் அடிச்சிங்கன்னா ட்ரை ஆகிரும் உடனே. அது ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த ரோட்ரு 2 சைடு வந்து பேரிங் மாற்றிருப்போம். அதுக்கப்புறம் ரோட்டர் எடுத்து மோட்டருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு எண்டு கவர் போட்டு அப்புறம் ஃபேன் கவர் போட்டுட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து மெகர் அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணணும். மெகர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஓகே, எவ்ரிதிங் நார்மல், they are going to take the trial run. இது வந்து எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு மோட்டருக்கும் ரன்னிங் இப்போ நார்மல் பேரிங்கு
க்ரீசிங் பேரிங் இது மாதிரிலாம் இருக்கும். C3 டபுள் இசட் பேரிங்கு, நார்மல் C3 பேரிங் இதெல்லாம் இருக்கும். நம்ம நார்மல் C3 பேரிங்னா 15,000 to 20,000 வந்து ரன்னிங் ஹவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரன்னிங் ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் பேரிங்கை. பீரியடிக்கலாக ரீப்ளேஸ் பண்ணிட்டா பெட்ரு. க்ரீசிங் பேரிங் அப்படின்னா அது வந்து 25,000 to 30,000 வரைக்கும் ரன்னிங் ஹவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 25க்குள்ளே அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் சில மோட்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ண எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த சவுண்டு நாய்ஸ் அப்நார்மல் நாய்ஸ் இது மாதிரி எதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 20,000 25,000 ரீச் ஆகணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணி பேரிங்கை ரீப்ளேஸ் பண்ணிடுறது பெட்டர். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து PMOE வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஆஸ் பர் பிளான் போட்டு வச்சுருப்போம், அந்த பிளான் படியும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். ப்ளஸ்ஸு நீங்கள் PMOE மெயின்டெனன்ஸ் என்னென்ன எடுத்தீங்கன்றதை வந்து ஷெடியூலிங் பண்ணி கம்ப்ளீட் ஸ்டேட்டஸும் நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது எப்படின்னா, டிபார்ட்மெண்ட் எக்யூப்மெண்ட்டு என்ன எக்யூப்மெண்ட்டு நீங்கள் வந்து ஓரலிங் பண்ணீங்க, டேட்டு, ஏதாவது ஸ்பேர் யூஸ் பண்ணியிருந்தோன்னா ஸ்பேர்ஸு, பேரிங் யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு ஏதாவது கன்சியூமர் ஐட்டம் யூஸ் பண்ணாலும் அதையும் நோட் பண்ணிக்கலாம். ஸ்பேர்ஸ் பேரிங் 2 பேரிங் யூஸ் பண்ணியிருப்போம், அடுத்து வார்னிஷ் யூஸ் பண்ணியிருப்போம், மோட்டருக்கு வார்னிஷு, அதெல்லாம் வந்து இந்த ஸ்பேர் ஐட்டத்தில் வந்து மென்ஷன் பண்ணிட வேண்டியது. அடுத்து வந்து பேட்ரி மெயின்டெனன்ஸ் வந்தீங்க அப்படின்னா, ensure that all terminal leg are clean and tight to give good electrical contact. அதாவது எல்லா டெர்மினல் வந்து க்ளீனாக இருக்கணும், டைட்னஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து குட் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் வந்து நல்லா கிடைக்கும். அதனால் அது மெயினாக பார்த்துக்கணும். எல்லா டெர்மினல் வந்து க்ளீனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸு இல்லை ஷடவுன் மெயின்டெனன்ஸ் எடுக்கும்போது நீங்கள் பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீலெக் அடிக்க வேண்டிய அவசியம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ரீலெக் புதுசாக லெக் அடித்து கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த ஸ்ட்ராப், அந்த கனெக்டிங் ஒயர் வந்து சூட்டபிள் மெட்டீரியலாக இருக்கா, அண்ட் தென் கரண்ட் ரேட்டிங் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கா அப்படின்னு ஸ்கொயர் வந்து செக் பண்ணிக்கணும். எவ்வளோ ஃபுல் லோட் கரண்ட்டு அந்த நேம் ரேட்டில் இருக்கும், ஒரு கேவிஏக்கு தகுந்த மாதிரி ஃபுல் லோட் கரண்ட் இருக்கும். அந்த கரண்ட் ரேட்டிங் வந்து அது தாங்குமா, அந்த இது எடுக்குமா அப்படின்றது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து சீரியஸ் கனெக்ஷனில் இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு டெர்மினல் லெக்கு வந்து டேமேஜ் ஆனாலும், ஏதாவது ஒரு பேட்ரி டேமேஜ் ஆகியிருந்தாலும் டோட்டல் பவர் கட் ஆஃப் ஆகிரும். அப்போ வந்து இன்கேஸ் எனி ஃபால்ட் சுச்சுவேஷனில் இந்த பேக்கப் வந்து டிசி வோல்டேஜ் பேக்கப் வந்து கிடைக்கல அப்படின்னா இது பெரிய இம்பேக்ட் ஆகிரும். அதனால் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் பிளான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பேட்ரி கேஸ் டு பி கெப்ட் க்ளீன், எலக்ட்ரோலைட் அதாவது கிராக் இருக்கான்னு பார்க்கணும், க்ளீனாக இருக்கா எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிக்கணும். பேட்ரி மஸ்ட் பி எக்ஸ்ட்ரீம், அதாவது ரொம்ப டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து பேட்ரி பேங்கை வந்து அசம்பிள் பண்ணக்கூடாது. டெம்பரேச்சர் வந்து மோர் தென் 35 இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிறோம். அதுக்கு மேலே போனாலும் அதோடைய லைஃப் டைமும் குறையும், பேட்ரி கிராக் ஆகிறது, இதே மாதிரி ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதை வந்து மெயினாக பார்த்துக்கணும். அடுத்தது பேட்ரி டு பி கெப்ட் இன் வென்டிலேஷன் பொசிஷன். அதான் வென்டிலேஷன், அந்த பேட்ரி இப்போ வச்சுருக்கிற இடம் வந்து நியர்பை சரௌண்டிங்கில் வந்து வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கான எக்ஸஸ் ஹீட் அண்ட் கேசிங் கேஸ் ஆஃப். அடுத்தது த ரேட் ஆஃப் கரண்ட் சார்ஜஸ் அண்ட் டிஸ்சார்ஜ் மஸ்ட் பி கண்ட்ரோல்டு. அதாவது கரண்ட் ரேட்டிங் சார்ஜு அந்த டிஸ்சார்ஜ் மஸ்ட் பி கண்ட்ரோல்டு. அது கரெக்டாக இருக்கா, அந்த இவ்வளோ டைமுக்குள்ளே தான், இவ்வளோ டைம் வந்து நம்ம இது கரண்ட்டு மேக்ஸிமம் சார்ஜிங் கரண்ட்டு, டிஸ்சார்ஜிங் கரண்ட்டு இதெல்லாம் வந்து வித்தின் த லிமிட்குள்ளே இருக்கான்றது வந்து நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். டு அவாய்ட் கான்டாக்ட் வித் செல், அதாவது செல்லோட டெர்மினலில் வந்து அவாய்ட் கான்டாக்ட், அந்த டெர்மினலை வந்து கான்டாக்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே வைக்கக்கூடாது. அதை வந்து பார்த்துக்கணும். மேக்ஸிமம் வந்து அதை ஒவ்வொரு டெர்மினலுக்கு வந்து இன்சுலேட்டர் கேப் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்சுலேட்டர் கேப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது வந்து மெயினாக யூஸ் பண்ணி ஆகணும். இன்சுலேட்டர் கேப்பை ஒரு டெர்மினலுக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஸ்மோக்கிங், அதாவது அந்த பேட்ரி சார்ஜிங் ஏரியாவில் வந்து ப்ராஹிபிட்டட் ஸ்மோக்கிங் போர்டு வச்சுட்டு அது ஸ்மோக்கிங் வந்து யாரும் அங்கே பண்ணவும் கூடாது. அடுத்து டர்ன் ஆஃப் சார்ஜிங் பேட்ரி, டர்ன் த சார்ஜர் ஆஃப் பிஃபோர் அட்டாச்சிங், ராக்கிங் ஆர் ரிமூவிங் த டெர்மினல் கேப்பு. ஓகே, கீப் வெண்ட் கேப் இஸ் பிளேஸ். வெண்ட் கேப் ஒன்று இருக்கும், அது வந்து பிளேஸில் அது இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கணும். அடுத்தது சார்ஜ் வெல் வென்டிலேட்டட் ஏரியா, ப்ரொடக்டிவ்
gear such as shield, gloves இதெல்லாம் வந்து நம்ம பேட்டரியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலே, பேட்டரி பேங்கில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னாலே இன்சுலேட்டட் டூல்ஸாக இருக்கணும், டபுள் இன்சுலேட்டட் டூல்ஸ் அதுவும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்டு, வேரிங் த ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட், இந்த ஷீல்டு, காகுல்ஸு, நோஸ் மாஸ்க்கு இதெல்லாம் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். அதுமாரி இந்த மெட்டல் ஒர்க் பண்ணிட்டு கரண்ட் வோல்டேஜ் வந்து நீங்கள் இப்போ வந்து வோல்டேஜ் வந்து செக் பண்ணுறோம், அந்த டைமில் வந்து இந்த பிரேஸ்லெட் மாரி இருந்ததுன்னா இது வந்து கீழே போய் அந்த டெர்மினல் டச் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அது நமக்கே தெரியாமல் டச் ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். செயின் அது மாதிரி ஜோல்ஸ் இது மாதிரி எதுவுமே போடக்கூடாது. மந்த்லி ஒன்ஸ் இண்டிவிஜுவல் பேட்டரி வோல்டேஜ் வந்து செக் பண்ணி அதை வந்து நோட் பண்ணணும். கீப் த மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டு, அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை மெயின்டைன் கீப் எப்படி அது வோல்டேஜ் பார்க்குறோன்றது வந்து பேட்ரி இது இருக்குது. இந்த டெர்மினல் வோல்டேஜ் வந்து எல்லா டெர்மினல் இண்டிவிஜுவல் வோல்டேஜ் வந்து செக் பண்ணணும். அப்புறம் வந்து பேட்ரி டெர்மினல் வந்து க்ளீனாக இருக்கா, அதை பாருங்கள், இந்த க்ளீனாக இருக்கா, ஸோ வந்து எல்லா டெர்மினல் க்ளீனாக இருக்கா, இதே மாதிரி க்ளீனாக இருக்கான்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரிக் இன்ஜினோட ரோல் இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. நான் பார்ட் 1 தான் போட்டிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் என்னென்ன ரோல் இருக்குது, என்னென்ன பண்ணணுன்றதை வந்து இன்னும் டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் போடுறேன்.